உங்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தூங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகுது. பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கில் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு. பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள், பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். இப்போ இருக்க 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு மொத்தமாக 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்றாங்க. அதாவது 39 எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க, எம்பிக்கள் தான் இருப்பாங்க. நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 848 உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலா 22 தொகுதிகள் கிடைக்கணும். ஆனா தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை. நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வைக்கிறேன். எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செஞ்சா அது தமிழ்நாட்டோட மக்களோட பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும். எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிச்சாகணும். மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை, மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளோட இடங்கள் குறையும்னு சொல்றது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்ற கொள்கையை முனைப்பா செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும். இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும். தமிழ்நாட்டோட உரிமை, கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு, தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமா திடமா அப்பவே நாம வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். இதுல நமக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்குதுன்னா இருக்காது, நமக்குள்ள கருத்து மாறுபாடு நிச்சயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இருக்கக்கூடாதுன்னு விரும்புறேன். இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை மீதான நேரடி தாக்குதல். இப்படி ஒரு சம நீதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டா இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெரிக்கப்படும். தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும்.